மகாநதி இங்கே விஜய் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் சாரதா கால் பண்ணி தாத்தாட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, உங்கள் பேர்னால நாங்கள் நிறையவே அசிங்கப்பட்டுட்டோம், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். எங்களால் இனிமேலும் உங்கள் பேரனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் நாங்கள் உங்கள் உறவே வேணான்னு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே தனியாக வந்திருக்கோம். ஆனால் உங்கள் பேரன் இங்கேயும் எங்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து கஷ்டப்படுத்துகிறாரு. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். ஆனால் உங்கள் பேரன் எங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்காக கால் பண்ணி உங்கள் பேரனை உங்கள் வீட்டுக்கே வர சொல்லுங்கள், அதுதான் நல்லது. நாங்களே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு வீடு பார்த்து வந்திருக்கோம். ஆனால் அங்கேயும் நிம்மதி இல்லாமல் உங்கள் பேரன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பேரனை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க. தாத்தாவும் கால் பண்ணி விஜய்கிட்ட சொல்கிறாரு. என்ன விஜய், ஏன் இப்படிலாம் பண்ணுற? நீ எங்கேயோ போய் ரிலாக்ஸாக இருக்கப்போன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அங்கே போய் அவங்களுக்கு குறைச்சல் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. வேணா விஜய், அவங்க எல்லோரும் உன்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்கடா, அதோட உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த போகிறாங்கடா விஜய், நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா, நான் தான் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேலும் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என் பொண்டாட்டி காவிரியை மனசார இந்த வீட்டிலேருந்து அழைச்சிக்கிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாரு. அதுக்கப்புறமா இங்கே விஜய் வந்து என்ன பண்ணலாம், எப்படி பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பால் கொடுத்த உடனே பாட்டி மட்டும் வாங்கிட்டாங்க. அப்படின்னா பாட்டிக்கு நம்ம மேலே எந்த கோபமும் இல்லைன்னு நல்லாவே புரியுது. அப்போது நம்ம டார்கெட் முதல்ல பாட்டி தான். ஸோ பாட்டியை கவர் பண்ணிட்டாலே மீதி இருக்க எல்லாரையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற விஜய் இங்கே பாட்டி வெளியில் நிற்கும் போது விஜய் வராங்க. வந்துட்டு பாட்டிக்கிட்ட அப்படியே நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. என்ன பாட்டி, பால் நல்லா இருந்துச்சா அப்படிலாம் பேச்சு கொடுக்குறாங்க. பாட்டி அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. அதை சாரதா பார்த்துறாங்க. அத்தை, உங்களுக்கு அறிவு இல்லையா? தம்பி இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உங்கள் மூஞ்சை பார்த்து எனக்கு பற்றிக்கிட்டு வருது. நானும் என் பொண்ணும் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் உங்கள் உறவே வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் இங்கே வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து எதுக்கு தம்பி இங்கே டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? படித்தது தானே நீங்கள், அறிவில்லையா உங்களுக்கு? ஏன் தம்பி, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது அப்படின்னு கேட்க, அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வாழ் சொல்லுங்கள், என்ன வாழ் திட்டுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இப்போ திட்டுறீங்க, பரவாயில்ல திட்டிட்டு போங்க. ஆனால் நான் இப்போது உண்மையாக திருந்திட்டேன். திருந்தி என் மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் மனைவியும் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுக்காகவும் தான் அம்மா நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேலும் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் காவேரியும் அமைதியாக இருக்கா. அதுக்காக காவேரிக்கு என்ன பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அத்தை. ஸோ நீங்கள் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னால் உங்களுக்கு வேறு எந்த டார்ச்சரும் இருக்காது. அப்பப்போ வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஏன்னா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் காவிரி கூடயே இருந்துட்டேன். எனக்குன்னு யாரும் பெருசாக கிடையாது. என்னுடைய எல்லா சொந்தமும் காவிரி தான். அப்படியாப்பட்ட காவிரி ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அவளை பிரித்து அழைச்சிட்டு போவீங்கன்னு நான் கனவுல கூட காணல. அப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அப்படியே அப்படி பிரச்சனை நான் உண்டு பண்ணிக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருக்கத்த அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் நடித்த வரைக்கும் போதும். என்ன சும்மா வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிங்கிறீங்க? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் பண்ணுற விஷயத்தை எதுவும் நீங்கள் பண்ணலை. நீங்கள் என் பொண்ணை எப்படி வச்சுருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சும் போச்சு. அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் அதை சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பழகுனீங்க. உங்களுக்கு என் பொண்ணு தேவைப்பட்டா பயன்படுத்திக்கிட்டீங்க, அதோட விட்டுட்டீங்கல்ல, நாங்களும் வந்துட்டோம்ல, சும்மா இப்போ என்ன அப்படியே உறவு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இங்கே உள்ளே போகிறாங்க. காவிரி அத்தை ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பின்னாடியே பாட்டி போகிறாங்க. காவிரியும் விஜய் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் தேவையில்லாமல் இங்கேருந்து இங்கே அசிங்கப்படாதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. எங்கள் அம்மா இன்னும் மோசமாக பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அவங்களுக்கு இன்னொரு மூஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன காவிரி என்ன பேசுகிற? அப்போது எனக்கு யோசிச்சு பாரு, ஆரம்பத்தில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் எப்படி இருந்தேன்ட்டு உனக்கே எல்லாம் தெரியும். நான் எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுவேன்னு. ஆனால் இப்போது உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கானா, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் சொல்லு. ஏன்னா எனக்கு நீ வேணும்னு ஆசைப்பட்றேன், அவள் நீ வேணும்னு முழுசாக நினைக்கிறேன். அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி அணிஞ்சிட்டு உனக்காக வந்து நான் இங்கே நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ அதை புரிஞ்சிக்காமல் உங்கள் அம்மாவுக்காக நீ பொறுமையாக இருக்கிறது நினைக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. நீ உங்கள் அம்மா சந்தோஷத்தோட, உங்கள் அம்மா ஆசையோடு நீ வரும்னு நினைக்கிற, அதில் எந்த தப்பும் இல்லை. அதுக்காக நான் பொறுத்திருப்பேன், காத்திருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போகிறாரு. பாட்டி ஒன்று, ஏய் சாரதா, அவன் சொல்லும்போது காலை வாங்கியான்னு தம்பி சொல்லும்போது, நானும் உங்கள் பொண்ணும் கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிட்டோம், என் மனைவிக்காக நான் வெயிட் பண்ணுவேன், காத்திருப்பேன்லாம் சொல்கிறான்டி.
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது சாரதா. எனக்கு என்னமோ காவேரியும் விஜயும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை வாயை மூடுறீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் காவேரிகிட்ட தெளிவாக விசாரிச்சுட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி யோசிக்கிறாங்க, விஜய் சொல்கிறது கரெக்டு தான். விஜய் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் நல்லாவே தெரியும் எனக்கு. விஜயை பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கும். விஜய்கிட்ட பேசவே முடியாது, அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுவார். ஆனால் அப்படியாப்பட்ட விஜய் இப்போது டோட்டலாக மாறிட்டார். எங்கள் அம்மா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, எனக்கே ஒரு சில அம்மா பேசுறது கோவம் வருது. ஆனால் விஜய் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. விஜய் அவ்வளோ அமைதியாக போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் எனக்காக முழுசாக மனசு மாறிட்டாருன்னு தான் தோணுது. ஆனால் என்ன ஒன்று, விஜய் வெண்ணிலா வீட்டில் வச்சுக்கிட்டு என்னை வந்து கூப்பிட்றது சரியில்லையே. நாம் எப்படி விஜய் நம்பி போகிறது? விஜய் கூட போகணும் அப்படின்னு யோசித்தாலே அம்மாவுக்கு பண்ண சத்தியம் தான் ஞாபகத்து வருது. அம்மா கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இப்போது எனக்கு பெரிய நரக வேதனையாக இருக்குது அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காவேரிக்கு வாமிட் வருது. காவேரி போய் வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்த பாட்டி, என்னடி இவரும் வாந்தி எடுக்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி சாரதா அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை நீங்கள் வேற ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க, சாப்பிட்டதுலாம் ஒத்து இருக்காது, அதனால வாந்தி எடுப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சாரதா யோசிச்சுட்டு அவங்க போகிறாங்க. போய் கேட்க காவேரி ஒன்றே தெரிலம்மா, ஒரே வாமிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா ஒன்று யோசிக்கிறாங்க, அத்தை சொன்ன மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று இருந்துட்டா என் போட வாழ்க்கை அவ்வளோதான், அப்போலாம் எதுவுமே இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சாரதா வேண்டிக்கிறாங்க. உண்மையிலேயே காவேரி கர்ப்பமாகி அது மூலயமா விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க.